First unit, hi students, first unit la ஒரு quick revision வந்து பார்த்துக்கலாம். First வந்து community security concept. இதில் என்ன 2 marks வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா CIA triads வந்து ஒரு important question. CIA triadsனா இதான் சரி, ஒரு NIST ஸ்டாண்டர்ட் படி ஒரு கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியோட கீ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மூணு: கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அவைலபிலிட்டி, இன்டெகிரிட்டி. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சென்டரில் டேட்டா அண்ட் சர்வீசஸ் போட்டுக்கோங்க. இங்கே கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி எழுதிருக்குங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்ன அப்படின்னா நம்மளோட அந்த மெசேஜ் ஒரு நெட்வொர்க்கில் ஒரு சீக்ரெட் மெசேஜ் வந்து கம்யூனிகேட் ஆகுதுன்னா அது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ரிவீல் ஆகக்கூடாது, அது கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னா என்ன, மெசேஜ் கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகாமல் ஒரிஜினல் மெசேஜாக இருக்கணும், அது வந்து இன்டெகிரிட்டி. அவைலபிலிட்டி அப்படின்னா ஒரு சர்வீஸ், ஒரு நெட்வொர்க் சர்வீஸ் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு வந்து 24 ஹவர்ஸும் அவைலபிளாக இருக்கணும், 24/7. சரி, அன்இன்டரப்டட் சர்வீஸ் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாமே வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி ஆர் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக வந்து இருக்குது. சரியா, இதை வந்து நம்ம CIA ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு 2 மார்க்கில் இது ஸ்பிட்டப்லேயோ CIA ட்ரையாட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா CIA கான்ஃபிடென்ஷியல், இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி எழுதி இதை டயக்ராம் ட்ரா பண்ணி என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எசென்ஷியல் நெட்வொர்க் அண்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அடிஷ்னலாக எழுதுகிற கம்ப்யூட்டர் இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி இல்லை, அது கூட அக்கௌண்டபிலிட்டியும் ஆத்தென்டிசிட்டியும் வந்து எழுதணும். ஆத்தென்டிசிட்டினா சென்டர் அண்ட் ரிசீவர் யார் அப்படிங்கிறோட ஐடென்டிட்டி ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில், ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஃபாலோ பண்ணணும், அதான் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது. சரி, இப்போ ஒரு பாஸ்வேர்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஒரு மெயில் யூஸ் பண்ணுறோம், அதை ப்ராப்பராக வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். பாஸ்வேர்டு அன்வான்டாக யாருக்கும் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டி. சரியா, இப்போ நம்ம வந்து பேசிக் ஹார்ட் ஆஃப் த நெட்வொர்க் செக்யூரிட்டி அல்லது CIA ட்ரையாட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அது 3 எழுதுங்க. எசென்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த 5 அடிஷ்னலாக அந்த கான்ஃபிடென்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி தவிர அடிஷ்னலாக அக்கௌண்டபிலிட்டியும் அத்தென்டிசிட்டியும் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இதான் வந்து கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி கான்செப்டில் அந்த CAயும் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸும் வந்து சொல்லி கொடுப்பாங்க, 2 டயக்ராம். அப்புறம் OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில் அட்டாக்னா என்ன, சர்வீசஸ்னால் என்ன, மெக்கானிசம் என்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்புறம் மாடல் ஃபார் நெட்வொர்க் செக்யூரிட்டி ஒரு டயக்ராம் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக், சப்ஸ்டியூஷன், டிரான்ஸ்போசிஷன் அது ஓவர். இந்த ஸ்டெகனோகிராஃபி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்டெகனோகிராஃபின்னா என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைடிங் சீக்ரெட் டேட்டா வித்தின் அன் ஆர்டினரி நான் சீக்ரெட் ஃபைல்ஸ் ஆர் மெசேஜ் இன் ஆர்டர் டு அவாய்ட் டிடெக்ஷன். த சீக்ரெட் டேட்டா இஸ் தென் எக்ஸ்ட்ராக்டட் அட் இட்ஸ் டெஸ்டினேஷன். அதாவது ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபார்மேட்டில் நம்ம ஹைட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். அதை வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி டிடெக்ட் பண்ண முடியாது, ரிசீவருக்கு மட்டும்தான் அது தெரியும். இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டெகனோகிராஃபி அப்படிங்கிறாங்க. ஹைடிங் சீக்ரெட் டேட்டா வித்தின் அன் ஆர்டினரி ஆர் நான் சீக்ரெட் ஃபைலில் நம்ம எப்படி அதை வந்து ஹைட் பண்ணி சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேரக்டர் மார்க்கிங், இன்விசிபிள் இங்க், பின் பஞ்சஸ், டைப்ரைட்டர் கரெக்ஷன் ரிப்பன், இது எல்லாமே வந்து மெசேஜை ஹைட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ கேரக்டர் மார்க்கிங்னா என்ன அப்படின்னா ஒரு செலக்டட் லெட்டர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை டைப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆர் ஓவர் ரிட்டன் இன் பென்சில். த மார்க்ஸ் ஆர் ஆனர் நாட் விசிபிள். இது எல்லாமே வந்து நார்மல் பர்சனுக்கு விசிபிள் ஆகாது. பட் அதை வந்து ஒரு லைட்டில் அந்த பேப்பரை சம் ஆங்கிளில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து ரிவீல் ஆகும். அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ரிசீவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹைட் பண்ணுறது இது கேரக்டர் மார்க்கிங். இன்விசிபிள் இங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது ஒரு பேப்பர்ஸில் எழுதுகிற ரைட்டிங்ஸ் எதுவுமே தெரிஞ்சிருக்காது, பட் அதை ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பேப்பரில் ஏதாவது சம்திங் எழுதியிருக்கிறது வந்து தெரியும். இதான் வந்து இன்விசிபிள் இங்க். பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது, பட் ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நமக்கு தெரியும். பின் பஞ்சஸும் அதே மாதிரி தான், ஒரு செலக்டட் லெட்டர்ஸை மட்டும் விசிபிள் ஆகாத மாதிரி பின் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு லைட்டுக்கு வெளிச்சத்தில் வச்சு நம்ம ஒரு பர்ஃபெக்ட் ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது அந்த மெசேஜ் வந்து ரிவீல் ஆகும். டைப்ரைட்டர் கரெக்ஷன் ரிப்பன் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 லைன் இருக்குன்னு வைங்க, அந்த 2 லைனுக்கு இடையில் நார்மலாக அந்த பிரிண்ட் இப்போ டைப் பண்ணும்போது ஒரு பிளாக் ரிப்பன் வந்து இருக்கும், டைப்டு வித் பிளாக் ரிப்பன். த ரிசல்ட் ஆஃப் டைப்பிங் வித் டேப் ஆர் விசிபிள் ஒன்லி அண்டர் ஸ்ட்ராங் லைட். ஸோ இது வந்து ஒரு லைட், ஸ்ட்ராங் லைட்டுக்கு அண்டரில் மட்டும்தான் விசிபிள் ஆகும். இது வந்து டைப்ரைட்டர் கரெக்ஷன் ரிப்பன். சரியா, ஸோ ஸ்டெகனோகிராஃபின்னா ஒன்றும் இல்லை, மெசேஜை வந்து ஹைட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து கேரக்டர் மார்க்கிங், இன்விசிபிள் இங்க், பின் பஞ்சஸ், டைப்ரைட்டர் கரெக்ஷன் ரிப்பன்.
ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் கிரிப்டோகிராஃபி. ஸோ மாடர்ன் கிரிப்டோகிராஃபிலே நிறைய என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய மேத்தமெட்டிக்ஸ் அல்காரிதம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் மாடர்ன் கிரிப்டோகிராஃபி. அதில் ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டிக்காக தான் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே பண்ணுறாங்க. பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா P of x, y, x divided by y equal to P of x. That means ஒரு plain text P of x ஒரு மெசேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், என்கிரிப்ட் பண்ணும்போது இன்னொரு மெசேஜ் வந்து நமக்கு வந்து ஃபைன் பண்ணுறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. என்கிரிப்ஷன் தான் எழுதுகிறாங்க. ஒரு ஒரிஜினல் மெசேஜை ஒரு கீ யூஸ் பண்ணி நான் பண்ணும்போது அந்த மெசேஜ் வந்து எனக்கு ஒரு அன்னோன் ஃபார்மேட்டில் வந்து மாறுது. பர்ஃபெக்ட் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா நம்மளோட அந்த சைஃபர் டெக்ஸ்ட் நம்ம என்கிரிப்ட் பண்ண ஒரு மெசேஜை ஒரு தேர்ட் பார்ட்டியால் ஹேக் பண்ண முடியாது. சரியா, கீ தெரிஞ்சால் அவங்க வந்து எந்த கீ யூஸ் பண்ணி எவ்வளோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணாலும் அவங்களோட கேன் டிடெக்டிவ் ஒரிஜினல் மெசேஜ் ஃப்ரம் தி சைஃபர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா, அப்புறமா இன்ஃபர்மேஷன் தியரினா என்னென்ன அப்படின்னா இப்போ இந்த பேஸ்ட் ஆன் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த செக்யூரிட்டியில் என்னெல்லாம் போகுதோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன் தியரி. ஸோ ஸ்டடிஸ் த குவான்டிஃபிகேஷன், ஸ்டோரேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் படிக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் தியரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். கீ மெஷரை நம்ம நார்மலாக என்ட்ரோபி அப்படின்னு மெஷர் பண்ணோம். சரியா, ஸோ அப்புறமா ப்ராடக்ட் கிரிப்டோ சிஸ்டம்னா என்ன? ப்ராடக்ட் கிரிப்டோ சிஸ்டம்னா என்னென்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த என்கிரிப்ஷன் இருக்குல்ல ஒரு செக்யூரிட்டியை இன்னும் நம்ம வந்து டைப் பண்ணுறது தான் ப்ராடக்ட் கிரிப்டோ சிஸ்டம். ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணாமல் நமக்கு பெர்முட்டேஷன், சப்ஸ்டியூஷன் அந்த மாதிரி மாடுலார் அர்த்தமெட்டிக் போனால் நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கம்பைன் பண்ணி பண்ணும்போது ப்ராடக்ட் கிரிப்டோ சிஸ்டத்தை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதான் அந்த ப்ராடக்ட் கிரிப்டோ சிஸ்டம்னா என்னது, கம்பைன்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சச் as சப்ஸ்டியூஷன், பெர்முட்டேஷன் அண்ட் மாடுலர் அரித்மெட்டிக் கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட அந்த செக்யூரிட்டியை இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் ப்ராடக்ட் கிரிப்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்புறமா கிரிப்ட் அனலைசிஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. கிரிப்ட் அனலைசிஸ்னால் என்ன அப்படின்னா கீயே இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை வச்சுட்டு அதோட ஒரிஜினல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது வித்தவுட் த கீ. சரி, கீயே நமக்கு தெரியாது. ஸோ அந்த கீயை யூஸ் பண்ணாமலேயே நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைஃபர் டெக்ஸ்ட் ஒரு அன்னோன் ஃபார்மேட்டில் ஒரு மெசேஜ் இருக்குல்ல அந்த மெசேஜை யூஸ் பண்ணியே பிளைன் டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் கிரிப்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது. சரியா, is the art of trying to decrypt the encrypted messages without the use of the key that was used to encrypt the messages. சரியா, இதுதான் வந்து கிரிப்ட் அனலைசிஸ். இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் 2 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. இதான் வந்து இதோட யூனிட் 1 வந்து கம்ப்ளீட். ஓகேவா, ஆல் த பெஸ்ட்.